ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நாங்கள் சென்னை கிளம்பிட்டு இருக்கோம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூவை பாருங்களேன். பா, இப்போ நான் பெர்த்தில் ஏறி படுத்துட்டேன். நான் தூங்க போகிறேன். ஓகே, குட் நைட் காய்ஸ். இப்போ நம்ம உழைப்பாளர் சிறை கிட்ட வரோம். இப்போ நாங்கள் மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் இருக்கிற பாருங்கள், நம்ம இப்போ பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது. நாங்கள் வரும்போது ஷாப்பிங் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இது ஸ்ட்ரீ ஃபுட் கடை. பார்த்தீங்களா, இங்கே மீனெல்லாம் பொரிச்சு கொடுப்பாங்க. மீன், இறால், நண்டு இதெல்லாம் பொரிச்சு கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் வரும்போது சாப்பிட்லான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகலாம். வரும்போது சாப்பிட்டுட்ருப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். அங்கே போகலாம். வந்துருச்சு. இப்போ நாங்கள் போகிறோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. பாருங்க எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஆட்கள். நல்ல அலை வந்துச்சு. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நான் சென்னை வந்தேன்னா இங்கே கன்ஃபார்மாக வருவேன். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, பாருங்கங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பாருங்க, சுற்றி முற்றி இவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்க, உலகத்திலே 2வது நீளமான பீச்சுன்னு இது இடம் பிடிச்சிருக்கு, நம்ம மெரினா பீச். பார்த்தீங்களா, சூப்பராக அலையெல்லாம் வந்துச்சு. அங்கே வர கடல் இருக்குது. பார்த்தீங்களா, நானும் எங்கள் அம்மாவும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். சூப்பர் அலைங்க. இங்கே சன்செட் சன்ரைஸ்லாம் பார்க்க வரலாம். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா அலை எப்படி வருதுன்னு. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. சென்னை இருந்தாலும் நிறைய பேர் இங்கே தான் வராங்க போலங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு. அங்கே வர போகுது. சுற்றி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது உண்மையிலே. இப்போ எங்கள் அம்மாவும் நானும் நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம் ஜாலியாக. ஆனால் என்ன, ட்ரெஸ்லலாம் ஃபுல்லாக மண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. அங்கே நிறைய கடையும் இருந்துச்சு. அங்கே நாங்கள் போகும்போது ஷாப்பிங் பண்ணுவோம். பாருங்க, என்னன்னா இங்கே ஃபுல்லாக நல்ல போலீஸ் சேஃப்டியோட தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அங்கே கடலுக்குள்ளே அங்கே தள்ளி போகிறாங்க. தள்ளி போகும்போது அலை வேற இங்கே ஃபோர்ஸாக அடிக்குதா. ஆனால் பாருங்க, போகிறாங்களா, ஃபோர்ஸாக அடிக்கும் போது என்னன்னா இழுக்குது அந்த அலை நம்மளை. அதனால நம்ம உள்ளே போக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால என்னையே ஒருத்தங்க சத்தம் போட்டாங்க, ஏ பாப்பா இங்கே வா அப்படின்னு. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். அவளுக்கு ஓவர் ஆசை தான் கடலுக்குள்ளே நல்லா ஜாலியாக விளையாடணும்னு. நாங்கள் தான் விடலை, அவளை அலோவ் பண்ணலை. ஆனால் இந்த கடலை விளையாடணும் செலிக்க விளையாடலாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. தண்ணியில் விளையாடினாலே ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு. வீட்டில் எங்கேயோ தண்ணியில் விளையாடினது இங்கே அலை அது இதுன்னு அடித்து நம்ம விளையாடினா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அங்கே விட்டு போகவே. ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். எஸ், இப்போ நான் சாக்கோபார், எங்கள் அம்மா குல்ஃபி வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஆனால் எங்கள் பொண்ணு ஐஸ்கிரீம் குடிக்கதான் நீங்கள் பாருங்க, எப்படி எவ்வளோ ஸ்டைலாக குடிக்கிறான்னு பாருங்க. பாருங்க, சூப்பராக குடிப்பா. சூப்பராக குடிப்பா. இவன் பாருங்க, சூப்பராக இருக்கு. நான் சாக்கோபார் குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஐஸ்கிரீம் சூப்பர். பார்த்தீங்களா, நானும் எங்கள் அம்மாவும் ஐஸ்கிரீமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். என் கையை பாருங்களேன்,
வாவ் எவ்வளவு அழகா அழகா இருக்கு. வடிச்சு எடுத்து Dress ஃபுல்லா இது பண்ணி வச்சிருக்கா. தெரியுங்களா? பாருங்க கைய பாருங்க அண்ணா பாருங்க Dress ஃபுல்லா எல்லாம் வந்து வடிச்சு வச்சிருக்கா. ஃபுல்லா கை இந்த ஃபுல்லா வச்சு ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். வித்தவங்களே சொல்றாங்க உனக்கெல்லாம் கப் ஐஸ் தான் லாய்க்குமா அப்படின்னு. அவ்வளவு தூரம் அப்படி வடிச்சு வச்சு குடிக்கா. பாத்துங்க ரொம்ப பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கேன். இதுல பெருமை வேற. எப்படி ஒரு வழியா குடிச்சு முடிச்சிட்டேன். அதான் விஷயமே. அதுக்கப்புறம் தான் அந்த அங்கிள் சொன்னாங்க இப்படி வச்சு குடிமா 2 கையால பிடிச்சி குடி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என் மண்டையில ஏறிச்சு. அதுக்கப்புறம் தான் பிடிச்சி குடிச்சேன். அப்பாவும் நிக்கல வடிஞ்சிச்சு. திரும்பியும் நாங்கள் விளையாட போயிட்டோம். எனக்கு ஆசையே தீரல. அதான் திரும்பியும் விளையாட போயிட்டோம். ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு 2வது எஸ். அவ வர்றதுக்கே இஷ்டப்படல கடல்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பா என்னைய கம்பல் பண்ணி இழுத்து கூட்டிட்டு வந்து போட்டாங்க. பாருங்க எங்கள் அம்மாவை கூட்டிட்டு இருக்காங்க. போட் ரைடிங்கெல்லாம் போகிறாங்க. அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது கண்டிப்பாக போட் அந்த ரைடிங். கடல்ல மீன் எல்லாம் வந்து இதாச்சு பத்தியா? ஆமா ஜம்ப் பண்ணி போச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க நான் கொண்டையெல்லாம் போட்டு போறேன். பாருங்க ஃபுல்லா மண்ணு. சொன்ன மாதிரி ஃபுல்லா மண்ணு. காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாக விளையாடி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா மீன், இது வஞ்சர மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இருந்து சப்பாத்தி உள்ளியெல்லாம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் எங்கே மீன் வாங்கி அதை 5 டிஷ்ஷாக சாப்பிட்டோம். பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்பம் பொரிச்சு அப்பம் தாராங்க. சூப்பராக இருந்து வஞ்சர மீன். கண்ணு முன்னாடி பொரிச்சு அப்படியே தாராங்க. நான் வீட்டில் இருந்து சப்பாத்தியும் உள்ளிக்கறியும் கொண்டு வந்திருந்தேன். அது கூட வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். எஸ் சாப்பிடலாமான்னு கேட்டோம் அவங்கள்ட்ட, கடைக்காரங்கள்ட்ட. நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதான் நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எஸ் ஆனால் வஞ்சர சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருந்து மீன் நல்லா இருந்துச்சு. மீனுங்க சூப்பர். கடையே கொஞ்சம் கடையும் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. நிறைய பேர் இருந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நண்டு இறால்லாம் வாங்கினாங்க. நாங்கள் வந்து வஞ்சரம் வாங்கினோம். பார்த்தீங்களா நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த ஒரு கடை இருக்குன்னு இல்லை, இதே மாதிரி பக்கத்தில் நிறைய கடை இருக்குது. நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷும் இருக்குது. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய விதமான இருக்குது. நிறைய கடை இருக்கு. ஒரு பிளேட் காணாது. பாத்தீங்களா எவ்வளவு ருசிச்சு சாப்பிடுறேன்னு. ஃபிஷ்னா அவளுக்கு நல்லா பிடிக்கும். அதுவும் வறுத்த ஃபிஷ்னா கேட்கவே வேண்டாம். பாத்தீங்களா எப்படி கொலை பண்றேனே. அதுவும் இல்லாம எங்க பக்கத்துல நிறைய கடை இருக்கு. அதுல நாங்க இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டோம். காய்ஸ் இந்த ரைடுக்கு எங்க அப்பா, இந்த ரைடுக்கு ஏறப்பறம் எங்க அப்பா தான் ஏற்றி விட்டுட்டாங்க. இதுல இருக்கிறதுக்கு அவ ரொம்ப பயந்தா. கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு அவளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு முகம்லாம். ரொம்ப பயந்துதான் அக்காலும் பாருங்க. இருந்தாலும் இருக்கட்டும் நீ சுத்து, ஒன்னும் பயம் கிடையாதுன்னு நாங்க வந்து பாருங்க தொங்கிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கி மெதுவா சுத்த நேரம் பேசாம இருந்தா. கொஞ்சம் பயந்து அப்படியே தான் இருந்தா. லாஸ்ட் ஸ்பீடா சுத்த நேரம் தான் கொஞ்சம் பயந்துட்டா. நல்லா ரொம்ப ஹைட் ஏத்துனாங்களா. எனக்கு வந்து ரொம்ப ஹைட் போயிருச்சு. அது குதிரை வேறயா, ரொம்ப ஹைட் போயிருச்சு. தூக்கிறதுக்கு அதுல இடம் சரியா வந்து வாய்ப்பா இல்ல. பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். வந்து வழுக்குது. அது கொஞ்சம் மேல வர நேரம் பிள்ளை நல்லா சத்தம் போட்டுட்டா, பயந்துட்டா. அல்ற நிலைமைக்கு போயிட்டேன். பாருங்க பாத்தீங்களா, இப்பவே கொஞ்சம் ஹைட் ஏத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க பாருங்க. அந்த நேரம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தா. சத்தம் போட்டோட அவங்க அப்பா பயந்து போய் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா அவ்வளோ பாத்தீங்களா ஸ்பீட்ல போன நேரம் பிள்ளை நல்லா பயந்துட்டா. பாருங்க இவ்வளோ ஸ்பீடா போனாங்க. இதில் தான் நான் கத்துனேன். இதில் மூஞ்சி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சுத்துனால. இதில் பயந்தனால தான் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவும் கேமராவை ஆஃப் பண்ணிட்டாங்க. பயந்துட்டா பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல்ல இருந்தேன். ஊஞ்சல் அது கொஞ்சம் சேஃப்டியா இருந்துச்சு. அவங்க கூப்பிட்டாங்க, வாமா ஊஞ்சல்ல இருந்து இது பண்ணு, அது சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அடுத்தது அது கொஞ்சம் பிளேஸும் நிறைய இருந்துச்சு. அந்த ஆண்டி நல்லா அந்த ஆண்டி அவங்க வந்து நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு பயப்படுகா, நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க இவ்வளோ ஸ்பீடா சுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஹைட்டுக்கு போகும்.
அதுக்கப்புறம் ஆனா போனோட இதோட பிரைஸ் வந்து 40 ரூபா தான். 40 ரூபா தான் ஒர்த்து. பரவாயில்ல. இதெல்லாம் ரைடெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தா தான் இருக்கு ரேட் எல்லாம் மெரினா பீச்ல. கொஞ்சம் ஸ்பீடா சுத்தும்போது நானும் பயந்துட்டு இந்த ஆண்டியும் பயந்துட்டாங்க. பிள்ளைலாம் பயந்து சத்தம் போட்டு தான் இருந்துச்சு. ஆனா அது ஜாலியா இருந்து அவங்களுக்குலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இப்ப பாருங்க கரங்கி ஏதோ ஒன்று தெரியாத மாதிரி வருவேன் பாருங்க. ஒரு மாதிரி தலை கரங்கின மாதிரியே நின்னா அம்மா போதும். ஆனா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துல. சூப்பரா இருந்துச்சு. எங்க அம்மா ஹைட்டுக்கு போகுதுங்க. இவ்வளவு ஹைட்டுக்கு போன நேரம் அவ வந்து பயந்துட்டா கொஞ்சம். இல்ல எங்க அம்மாவை நான் கேட்டேன், அம்மா வாமா அப்படின்னு. எங்க அம்மாக்கு ஒரு ரைட்ல நான் கூட்டிட்டு போனேன், பொருட்காட்சி கூட்டிருந்தாங்க. அங்க போனோன்னு எங்க அம்மாக்கு காலெல்லாம் எடுத்து நடுங்கிடுச்சு. அதனால இதுல இருந்து ரைடுக்கே நான் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதாகும், அதுக்கப்புறம் மேல போயிட்டு வரும். அப்போ எங்க அம்மாக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி உதறிட்டு, அதுக்கப்புறம் எங்க அம்மா எந்த ரைடுக்கும் போனதில்ல. ஸ்டாப் பண்ணி ஓகே காய்ஸ், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ரைடு மட்டும் இல்ல, இதுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரைடு இருந்துச்சு. பக்கத்துல கார் ரைடு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க நிறைய வந்து ரைடு வச்சிருக்காங்க. சூப்பரா தான் இது இருக்கு. ஒண்ணு இல்ல, நிறைய. அவளுக்கு போதும்னு ஆயிடுச்சு இதுல சுத்தினதே. பாருங்க எவ்வளவு கை கால்லாம் அவளுக்கு ஆட்டம் கொடுத்துருச்சு. இப்ப நாங்க ஷாப்பிங் வந்திருக்கோம். எல்லா கடையிலயும் இன்னைக்கு வேட்டதான். மெரினா பீச்ல கடைகள் ஏகப்பட்டது. ரேட்டும் கம்மி தான். ரேட்டும் ரொம்ப கம்மி, சீப்பா வைக்கிறாங்க. அவளுக்கு கண்ணாடி வாங்க போறோம். கண்ணாடி வேணுமா அவளுக்கு? கண்ணாடி வேணும், கூலிங் கிளாஸ். பாத்தீங்களா நிறைய இருக்கு. இது எல்லாமே 100 ரூபாய். எடுத்தாலும் 100 ரூபாய் தான். ஆனா நல்ல ஒர்த்தா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு குவாலிட்டியா நல்லா போட்டிருக்காங்க. கண்ணாடியில நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல. நாங்க இந்த கண்ணாடியை தான் ஆமா எடுத்தோம். ஆனா எந்த கண்ணாடியும் 100 ரூபாய் தான். எது எடுத்தாலும் 100 ரூபாய். நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இந்த கண்ணாடி. பசங்க எல்லாம் போட்டு பாக்குறாங்க கண்ணாடியை பக்கத்துல பாருங்க. சூப்பரா இருக்கான்னு. இப்போ நாங்கள் கண்ணாடி வாங்கியாச்சு. வேற கடைக்கு போகலாம். வேற என்ன கடைக்கு போகலாம்? இப்போ நாங்கள் நிறைய கடையில் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். பாருங்க பேகு கடை இருக்கு, நிறைய கடை இருக்குங்க. அம்மா சொன்ன மாதிரி மெரினா பீச்சில் ஏகப்பட்ட கடை இருக்கு. இப்போ நாங்கள் பிரேஸ்லெட், எனக்கு ஒரு மோதிரம் வாங்க போகிறோம். மோதிரமும் 2 மோதிரம் வாங்க போகிறோம். நான் மோதிரம் பார்த்துட்டு இருக்கோங்க. எனக்கு ரிங்கே இல்லையா. அவளுக்கு இந்த மாதிரி ரிங்குனா ரொம்ப ஆசை, பிடிக்கும் எனக்கு. அதனால அவ ரிங் எடுத்தா. நிறைய ரிங் இருக்கு, நிறைய மாடல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா போட்டு அவளுக்கு சைஸு பார்த்து எடுக்கிறா. அதுக்கப்புறம் நான் ஒரு பிரேஸ்லெட் கூட வாங்கினேன். நிறைய இருக்கு. கீ செயின் தான் இங்கே ஊரு பட்டது இருக்கு. ரிங்கு கூட கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு. கீ செயின் ஏகப்பட்டது இருக்கு. நல்ல ஃபேமஸ் போல இந்த கடை. ரொம்ப நிறைய கீ செயின் நிறைய இருக்கு. பாருங்க கீ செயின் எடுக்கவான்னு கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா வீட்லயே ஊருப்பட்டது இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வாங்கி தரல. ஹார்ஸ் பாருங்க, இது கீ செயின் தான். கீ செயின் பார்த்தீங்களா, ரேட்டும் கம்மி தான். ஆனால் நான் வாங்கலை. 2 ரிங் வாங்கினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் பண்ண போகிறேன். 2 பக்கமும் நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு கடை பாக்கி இல்லாமல் வாங்கணும். அவளுக்கு ஆசை அதுதான். எது வீட்டில் இருந்தாலும் கடைகளை பார்த்தா அவளுக்கு ஒரு ஆசை. எனக்கு நான் பொம்மை, நான் எவ்வளோ வளர்ந்தாலும் இந்த பொம்மை வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நான் எவ்வளோ வளர்ந்தாலும் விட்டாவே மாட்டேன். அங்க ஒரு பக்கம் போறா, இங்க ஒரு பக்கம் போறா. அவளுக்கு பார்க்க ஆசை தீரவே மாட்டுது. பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும்னு. இங்கே நிறைய இந்த மாதிரி சிப்பியாலாம் செஞ்சதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கலை. பார்த்தீங்களா, இது வந்து பிரேஸ்லெட் எனக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், எனக்கு பிரேஸ்லெட் வச்ச மாடல். பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்கோம்.
பார்த்தீங்களா அவ்வளோ கடை இருக்குது. அவ்வளோத்தையும் தாண்டி தான் நாங்கள் மெரினா பீச்சே போய் சேர முடியும். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. இங்க பாருங்களேன் இந்த பொம்மைய காதுல வைக்கிறது. காதுல வச்சு இந்த மாதிரி பண்ண எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இது நாங்க ஒண்ணு வாங்கினோம். பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது அங்க இருந்ததுலே இந்த நம்ம பஸ்ல நம்ம டிராவல் பண்ணும் போதெல்லாம் எல்லாரும் நல்லா இருந்துச்சு. அது வந்து 250 ரூபா ஒண்ணு வாங்கினோம். சில பேர் போட்டிருப்பாங்க. அதுல வந்து அந்த இதெல்லாம் வச்சிருக்கும். நாங்கள் இப்போ மெரினா பீச்சு பக்கத்தில் இருக்க எம்ஜிஆர் சமாதிக்கும் ஜெயலலிதா அம்மா சமாதிக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். சமாதிக்குள்ளே பார்க்கறதுக்கு உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்க. பார்த்துட்டு உள்ளுக்கு கூட்டங்கள் என்ன போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு. பார்த்தீங்களா நம்ம ஒரு குதிரை கீ செயின் பார்த்துருந்தோம். அந்த கீ செயின் இருக்குல்ல. நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதுதான் ஜெயலலிதா அம்மா இது சிலை வச்சிருக்காங்க. இது சிலை வச்சிருக்காங்கம்மா. சமாதி உள்ளுக்கு இருக்கு. இது எம்ஜிஆர் சிலை. நாங்கள் அதுக்கிட்ட நின்றுலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், நீட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா செடி புல் ஒன்றுமே இல்லாமல் நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்லா போலீஸும் அங்கங்க இருந்தாங்க. மக்கள் கூட்டம் அதிகம் அங்கே சமாதி எல்லாம் பார்க்கறதுக்கு. இப்போ நாங்கள் சமாதிக்குள்ள நாங்கள் என்ட்ரு ஆகும் போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் நடந்து வரணும். ரொம்ப நடக்கணும் கொஞ்சம். பாத்தீங்களா அந்த செட்டப்பே சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. வந்துட்டோம். இங்க நின்னு நாங்க நிறைய போட்டோ இதான் எம்ஜிஆர் சமாதி. பாத்தீங்களா பாருங்க. சுத்தி ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க சர்க்கிள் மாதிரி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கிறதுலே நிறைய மக்கள் இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து நிறைய கூட்டங்களை பாருங்க. எங்களுக்கு முன்னாலே நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்களா நாங்க அப்படியே ஆத்தலா நடந்து போயிட்டே இருக்கோம். இனி எங்க உள்ளுக்கு போறோம். நாங்க உள்ளுக்கு போறோம். இனி நாங்க வந்து ஜெயலலிதா அம்மா சமாதி பார்க்க போறோம். பில்டிங்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. நல்ல மாடலா கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. போட்டோலாம் வச்சு போறதுக்கே அப்படி ஒரு இதா இருக்கு. ஃபீலா இருக்குது. சூப்பரா இருக்குல. நான் வந்துட்டோம். ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு வந்துட்டோம். நாங்க அங்கேயே பாருங்க. அங்கேயும் கூட்டங்களை பாருங்க. போட்டோ எடுக்க எங்க பார்த்தாலும் கூட்டம். மெரினா பீச்ல இங்க மேல உள்ள மாடல்லாம் சூப்பரா இருக்குது. ஆமா நல்லா இருக்குது. எனக்கு இது பார்க்க நீட்டா வச்சிருக்காங்க. நீட்டா ஜெயலலிதா அம்மாக்கும் நல்ல ஹைஜீனிக்கா ரெண்டு பேருக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கே அழகா இருக்கு. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி சுத்தி பார்க்கிறதுக்கே எனக்கும் ரொம்ப எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. எக்ஸைட்மெண்டா இருந்து சுத்தி பார்க்க ரொம்ப. நானும் பிள்ளையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து சென்னையில இப்படி பாக்குறோம். ஆமா, இது வரைக்கும் நானுமே பார்த்ததே கிடையாது. எங்க அம்மாவும் பார்த்தது கிடையாது. நானும் இங்க வந்தது கிடையாது. அது எங்களுக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு. நாங்க இப்போ பார்த்து முடிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வெளியில நேரம் அப்படி போயிட்டேன்னா எனக்கு ஒரே கால்வலி. சுத்தி பார்த்து அவ எங்க இருக்கலான்னு அந்த இங்க இருக்கட்டுமா அங்க இருக்கட்டுமா இதுல இருக்கட்டுமா எனக்கு முடியலனே சொல்லிட்டு வந்தா. ஏன்னா ரொம்ப தூரம் அவன் நடந்துட்டா. பீச்ல வேற அவ அங்க இங்க விளையாடி எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. பீச்ல வந்து எனக்கு இந்த அலை அடிச்சு இந்த மண்ணெல்லாம் உள்ள போய் ரொம்ப குத்தி. நாங்க என்ன போயிட்டு இருக்கோம். அப்படி அவ டயர்ட் ஆயாச்சு. பசி ஒரு பக்கம் அவளுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பசிச்சு. இனி சாப்பிடணும் அவளுக்கு. அதான் அப்படியே இருங்க வர சைஸா. நாங்க வெளியில வந்துட்டோம். பாய். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Have a nice day.